வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கோயில் ஸ்டைல்ல ஒரு புளியோதரை ரெசிபி. நம்ம எல்லாத்துக்குமே புளியோதரைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பெருமாள் கோயில்ல கொடுக்குற புளியோதரைனா அதை அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம வீட்டுல என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு புளியோதரை நமக்கு கிடைக்கிறதே இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க கோயில்ல சாப்பிட்ட அதே மாதிரி புளியோதரை நீங்க வீட்லயே செய்யலாம். ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியா ரொம்ப அருமையா இருக்கும் இந்த புளியோதரை. இது செஞ்ச உடனே சாப்பிட்றதை விட ஒரு நாள் கழிச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். மினிமம் ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சிருந்து அப்புறமேட்டு சாப்பிடுங்க, நல்லா ஊறி அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த புளியோதரை. இந்த பெருமாள் கோயில் புளியோதரை எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான கோயில் புளியோதரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கோயில் ஸ்டைல் புளியோதரைக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பொடி ரெடி பண்ணணும். இந்த பொடி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு 2 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி கோரியண்டர் சீட்ஸ், 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு வெள்ளை எள்ளு, இது வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள் யூஸ் பண்ணலாம். இது வந்து வெந்தயம், ஒரு 2 சிட்டிகை வெந்தயம் எடுத்துக்கோ. நாம் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு அரிசி போட்டு இன்னைக்கு சாதம் செய்ய போகிறோம், புளி சாதம். இப்போ இதுக்கு இது எல்லாம் நம்ம வந்துட்டு வறுத்துக்கணும். நீங்கள் வேணும்னா இது தனித்தனியாக வறுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் இது எல்லாம் வறுத்துட்டு கடைசியாக எள்ளு போட்டு ஒரு பொரிச்சு எடுத்துட போகிறேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் இந்த எள்ளு தவிர மித்த எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இதை வந்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு செவக்கிற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெயெல்லாம் விட வேணாம், ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஹீட் வந்து மிதமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப ஃப்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம எல்லாமே ஒட்டுக்கா போட்டு வறுக்கிறதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ஈவனாக வறுபடும். இல்லைன்னா வெந்தயம்லாம் சீக்கிரம் வறுபட்டுரும், மற்றதெல்லாம் வறுபடாது. பாருங்கள் செவந்துருச்சு. இப்போ நம்ம இந்த எள்ளையும் இதில் சேர்த்திக்கலாம். எள்ளு சீக்கிரம் வறுபட்டுரும். லேசாக பொரிய ஆரம்பித்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எள்ளும் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்துட்டு ஒரு கோர்ஸான பவுடராக நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஆறுனதுக்கப்புறம் இப்போ அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்துட்டு நல்லெண்ணெய் விடுறேன். நான் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கோயில் ஸ்டைல் புளியோதரைக்கு. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கடையில் நம்ம வறுத்ததை வந்துட்டு பொடிச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸான பவுடராக நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பிடிக்க வேணாம், கொஞ்சம் கோர்ஸாக இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கடையில் நான் கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு, இது வந்துட்டு ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை, இது தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நல்லெண்ணெய். இப்போ நம்ம கடுகு உளுத்த மட்டும் சேர்த்திக்கலாம். அதில் கடுகு வெடிக்கிறது, உளுந்து சேர்ந்துச்சு பாருங்கள். இப்போ கருவேப்பிலை, வரமிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். அதில் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கேன் இந்த வேர்க்கடலையும் இதோட சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை வந்துட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணி விட்டு. இப்போ நம்ம இதை வந்துட்டு இந்த இதில் வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த புளி வந்துட்டு நல்லா சுண்டணும், சுண்டி இந்த எண்ணெய் நல்லா தெளியணும். அது வரைக்கும் இதை வந்துட்டு நம்ம கொதிக்க வச்சுக்க போகிறோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதுக்கிடையில் நான் வந்துட்டு சாதத்தை இந்த மாதிரி நல்லா வடித்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா ஆற வச்சுக்கணும். சுட நீங்கள் ரைஸை வந்துட்டு புளிக்காஞ்சாண்டை கலந்தீங்கன்னா ஒரு மாதிரி சொதன்னு ஆயிடும், நல்லா இருக்காது. நல்லா ஆற வச்சு சாதத்தை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு புளி சாதம் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நம்மளோட புளிக்காஞ்சான் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு, திக்காயிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் தெளிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு நம்ம நல்லா திக்காக வர வரைக்கும் நம்மளோட புளியை வந்துட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சிச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட புளிக்காஞ்சான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரைஸ் மேலே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பொடியை வந்துட்டு தேவையான அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இதில். இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த புளிக்காஞ்சானை வந்துட்டு இது மேலே விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது நீங்கள் கையிலேயே மிக்ஸ் பண்ணலாம், அப்படின்னா இன்னும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இது புளிக்காஞ்சான் வந்து செஞ்ச உடனே சாப்பிட்றதை விட
செஞ்சு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த ரைஸ்ல இறங்கி ரொம்பவே சூப்பரா இருக்கும். உப்பெல்லாம் இப்ப செக் பண்ணிக்கலாம். நீங்க உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இதுல அந்த பொடியும் கூட இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல இந்த புளியும் இதுல ஆட் பண்ணணும், அப்பதான் சரியா இருக்கும். கொஞ்சம் பத்தல, இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட. பாருங்க, நாம வந்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட புளியோதரை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அருமையான புளியோதரையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.